தெரியுமா? இந்தாங்க. நீங்க கேட்ட காளான் சூப். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பு. ரொம்ப நல்லா இருக்கு ஹாசினி. நிஜமாவா? துர்கா, வா 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 வா. உனக்கு நான் சூப் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். நீ பயப்படாத, சூப் சூப்பரா இருக்கும். வேணும்னா பெரியம்மா கிட்ட கேட்டு பாரு. பெரியம்மா சொல்லுங்க. சூப் நல்லாதான் இருக்கு துர்கா, நீயும் கொஞ்சம் சாப்பிடு. இல்ல இப்ப வேணாமா, நான் அப்புறம் வேணா சாப்பிட்டுக்கிறேன். ஏன் ஹாசு, எங்களுக்கெல்லாம் கிடைக்காதா சூப்பு? கிடைக்காது கிடைக்காது. பகுத்துண்டு சாப்பிடுறது தான் தமிழர் பண்பாடு. ஹே பாண்டி, இது உனக்கு தேவையா? தேவையில்லதான், ஆனா எனக்கு சூப்பு தேவைப்படுதே. தூ. துர்கா, நில்லு. அது என்ன கையில நகைப்பை மாதிரி இருக்கு? நகை வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா, நாளைக்கு தாலிதான பூஜைக்கு 5 திருமாங்கல்யம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? தாலிதான பூஜையா? என்ன துர்கா சொல்ற? ஐயோ, வாய் தவறி வார்த்தையை விட்டுட்டேனே. இப்ப என்ன பண்றது? எப்படி சமாளிக்கிறது? என்ன துர்கா திடீர்னு தாலிதான பூஜையெல்லாம்? அதானே, முதல்ல இந்த மாதிரி பூஜை எல்லாம் மாறிதானே அடிக்கடி பண்ணுவா. அது தாலிதான பூஜை பண்ணா சுமங்கலி பெண்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதான் தாலி வாங்கிட்டு வந்தேன். ஆமா, தாலிதானம் பண்றது மாங்கல்ய பலம்னு சொல்லுவாங்க. நல்லதுதான் துர்கா. அதெல்லாம் கரெக்ட் தான். அதையே இப்ப பண்ணணும். அப்படி என்ன தாலிக்கு ஆபத்து வந்துருச்சு? என்ன ஹாசினி, ஆபத்து வந்தாதான் பண்ணணுமா என்ன? உன்னோட ஹஸ்பண்ட், என்னோட ஹஸ்பண்ட் நீண்ட ஆயுளோட இருக்கிறதுக்கு எப்ப வேணாலும் தாலிதானம் பண்ணலாமே. ஓ, பண்ணலாம் பண்ணலாம். எப்படி சமாளிக்கிறா பாத்தீங்களா? சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ம்ஹும். சரி.